ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் பன்னீர் புட்டு. எல்லாத்துக்கும் பன்னீர்னா ஃபேவரட். பன்னீர் வச்சு ஒரு புட்டு செய்யலாமா? ஒரு கப் புட்டு அரிசி, ஆஹா ரெடிமேட் அரிசி எடுத்திருக்கேன். அதை கடாயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணால் போதும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 2 டீஸ்பூன் பொரிய விட்டுக்கோங்க. இப்போது 3 வெங்காயம், 1 கேப்சிகம் கட் பண்ணி வச்சதை சேர்த்திக்கோங்க. இது 2 நிமிஷம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது 3 தக்காளி கட் பண்ணி வச்சது இதையும் சேர்த்திக்கிறேன். இதோட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதோட இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணீர் விட்டு மில்கி மிஸ்ட் பன்னீர் 1 பொடியாக நறுக்குனதையும் சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்தி இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. இது சைடில் இருக்கட்டும். இப்போது எந்த கப்பில் புட்டு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வெந்நீர் எடுத்துட்டு உப்பு கலந்துட்டு இந்த புட்டு மாவோடு கலந்து விட்டுடுங்க. அது நல்லா பிணைய விட்டிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் சிரட்டை 1 எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஃபஸ்ட்டு பேஸாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க புட்டு மாவை அதுக்கு மேலே கோட்டிங்காக கொடுங்க. மூணு தேங்காய் சிரட்டையிலையும் பன்னீரை பேஸாக வச்சு மேலே புட்டு மாவு கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தட்டில் 3ஐயும் சேர்த்திட்டு நல்லா வேக விட்டுடுங்க. வேக விட்டு பார்த்தா அதோட பன்னீர் புட்டு ரெடி. பை.